அடிச்சு கொளுத்து அங்க மழை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் சிங்கார சென்னையில் இறங்கி இருக்கிறோம். என்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பாருங்க. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஏர்போர்ட். பட் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் வெறிச்சோடி போய் இருக்குது. நல்லா இருக்குதா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ வெங்கடேஷன் நான் அனுப்பின ஆள் வர்றான். என்ன சொல்கிறீங்க? படத்தில் பார்த்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனையே பார்க்க ஏர்போர்ட் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. இங்கே பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து அந்த தமிழில் போட்டிருக்கணும். தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கணும். எந்த ஸ்டேஷன் வரப்போகுது, எந்த கதவை திறக்கும் ரெண்டு சொல்லி நம்ம அதோட நான் பயப்பட்டதை வந்து ஃபஸ்ட்டாக வரைக்கும் இந்த சைடில் விட்டுருக்கிற எல்லாம் வந்து பைக்குகள் விற்கிற இடமாம். பைக்குகளோட விலையை கேட்டால் எங்களுக்கு தலை சுற்றுது. இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே முதலாவது சம்பவம் ஒன்று பதிவாயிட்டு எடுக்கையும் அதில் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் அந்த போய்க்கையும் ஸ்கேன் பண்ணணும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போகாமல் இடையில் நிற்பீங்க. எங்களுக்கு வந்து தெரியாதானே எங்கே போகணுமெண்டு. ஆனால் இதில் வந்து அதில் லவுட் ஸ்பெண்டிங் ஒன்று இருக்குன்னா அதோட இந்த மெப்பிலையும் வந்து ரயில் எந்த ஸ்டேஷனால் மூவாதண்டும் காட்டி கொண்டிருக்கும். இது படங்களில் வர மாதிரி இருக்கா? இது இருக்கா? இது ஒரு படத்தில் சண்டை காட்சியில் வந்து வேறு இருக்கா? இவன் வந்து தமிழ்நாடு வந்து சந்திச்ச ஆட்டோக்காரன்னா இதெல்லாம். உங்களோட பேர் என்னண்ணா? நூறாகமா. எங்களோட ஊரில் எல்லாருமே வந்து கட்டாயம் ஹெல்மெட் போடுவேன். இங்கே வந்து ஹெல்மெட் போடாமல் நார்மலாக தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. போலீஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? 1,30,000 நியூ எம்டி. எங்களோட ஊரில் 14 லட்சத்துக்கு மேலே. தமிழ்நாட்டில் தமிழுக்கு வந்து சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் புக் பண்ணினது வந்து வேறு ஹோட்டல், நாங்கள் வந்தது வேறு ஹோட்டல். ஒரே பேர் இல்லை. தேங்க்யூ. தமிழ்நாட்டுக்கு சென்னையில் முதல் முறையாக காலடி எடுத்து வச்சு போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த ஹான்வழியில் சந்திக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு சென்னையில் வந்திருக்கிறோம். முதலாவதான் அடிச்சு கொளுத்து அங்கே மழை. நல்ல பெரிய ஒரு ஏர்போர்ட் தான். எக்கச்சக்க ஃப்ளைட்ஸ் எல்லாமே நிற்கிது. இது வரைக்கும் நாங்கள் நெச்சிருப்போமா வீடியோ எடுக்கிறக்காண்டி யூடியூப் மூலியமாக ஒரு நாட்டுக்கு போக வேண்டு நெச்சே பார்த்துருக்க மாட்டேன்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்க. ஆனால் அன்றைக்கு அது நடந்திருக்கு. உண்மையிலேயே சந்தோஷம். நீங்களும் உங்களுக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது, ஒரு விஷயம் செய்யணுமெண்டா விடாமல் முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறலாம். ஓகே, பறந்துருக்கிறோம். சரி, இப்படியோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. இதுக்கு முதல் நீங்கள் அதான் எங்களுக்கு பஸ் வந்துட்டு இப்படியோ சென்னை ஏர்போர்ட்டில் போய் என்னை செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படி போ. சரி, சரி இங்கே வந்துட்டோம். பன்னாட்டு வருகை சந்தோஷமாக இருக்குது. தமிழுக்கு வந்து முதல் உரிமை பாருங்க. தமிழ்லாம் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. TN2 வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் சிங்கார சென்னையில் இறங்கி இருக்கிறோம். என்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை தொடர்ந்து பாருங்க. நல்ல பெரிய விலாசமான ஒரு இது உண்டு. சரி, உள்ளுக்குள்ளே போய் எனக்கு இமிக்ரேஷனில் தான் சம்பவம் இருக்குது. எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது என்னென்னு சொல்ல. ஆனால் நாங்கள் ஒன்றுமே செய்யலை, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் போய் நாங்கள் வந்து எங்களுடைய இதுகளை செய்துட்டு வலிக்கிடணும். இமிக்ரேஷன்ஸ் இந்தியன் பாஸ்போர்ட். முக்கியமாக இங்கே எல்லா இடங்கள்லையும் பார்த்தா தமிழ் முன்னுரிமை கொடுத்துருக்கணும் சார். இங்கே வேணுங்க ஃபஸ்ட்டாக தமிழ்லாம் போட்டிருக்கு, அதுக்கடுத்து இங்கிலீஷ், அதுக்கடுத்ததாக ஹிந்திலேயும் வந்து போட்டிருக்கணும். ஒதுக்கீடுகள் டாய்லெட்டுக்கு இது ஒதுக்கீடுகள் குடிநீர். இப்போ நாங்கள் அங்கால தான் போகணும். இதை இங்கே குடிநீர் வச்சுக்கணும். அப்படி உங்களுக்குமே வந்து
பகிர்ந்து கொள்ளுதான். இவர் தான் பைலட், இவர் தான் நாங்கள் வந்து ஃப்ளைட்டை வந்து ஓட்டி கொண்டு வந்தவர். சரி, நாங்கள் வரைக்கும் சரியான க்ரௌடாக இருந்தது. இப்போ வெறிச்சோடி போயிருக்கு பாருங்க. ஆனால் இங்கே என்னென்னா எல்லா இடமும் இந்த தமிழை பார்ப்பதற்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அதோட வந்து கணக்கு பேர் சொன்ன விஷயம் வந்து இமிக்ரேஷனில் வந்து கேப்பினம் சரியாக நோண்டுவினம் வந்து நடந்துச்சு. அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சும்மா கேட்டுட்டு என்னதுக்காண்டி வந்துருக்கீங்க எது வந்துருக்கீங்கன்ட்டு யூடியூப் பண்ண ஒரு கரண்ட் வீட்டு மூஞ்சியம் பார்த்துட்டு பாஸ்போர்ட்டை கொண்டு போய் இன்னும் ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அப்படி காட்டிட்டு எல்லாமே இருக்குது தானே. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலே அங்கே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணின இடம் இருக்குது தானே, அங்கே சொல்லிட்டோம் அரைவல் கார்டு மேட்டது. இங்கே நாங்கள் சந்திக்க போகிற ஒரு ஆள், இங்கே இருக்கிற ஒரு ஆள் அட்ரஸ், இங்கே இருக்கிற ஒரு ஆள் ஃபோன் நம்பர் சகலதுமே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ எங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிடந்தது. பார்த்துட்டு விட்டுட்டுனா மற்றது இன்னும் ஒரு நன்றி ஒன்று சொல்லணும். வெங்கடேஷன்னா நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வெங்கடேஷன்னாட்ட தான் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து போகிறோம். அதோட அவர் வந்து ஆள் அனுப்பியிருக்கார். அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து வெளியே வந்து நிற்கிறார். அவரை போய் சந்திச்சுட்டு முதலாவதாக தங்குற ரூமுக்கு போகிறோம். அண்ணாவே வாரான்னு சொன்னவர். ஆனால் என்னென்னா வந்து அவருக்கு வரையில்லாத சிச்சுவேஷன், அவளுக்கு கையெல்லாம் போயிட்டு அதனால் அவர் வரையில. சரி, இதில் பாருங்க நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஏர்போர்ட். பட் என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் வெறிச்சோடி போய் இருக்குது. இதுதான் சென்னை டியூட்டி ஃப்ரீ. சென்னை டியூட்டி ஃப்ரீயில் என்ன இருக்குன்றபடியோ பார்த்துட்டு போவோம். என்னென்ன ப்ரைஸஸ் we to get 20% ஆஃப். இதெல்லாம் இந்தியன் ப்ரைஸில் போட்டுக்கணும். கூடுதலாக எங்கட டியூட்டி ஃப்ரீ என்ன வந்து டாலர்ஸில் போட்டுக்கணும். இது வந்து இந்தியன் ருப்பீஸ்லேயே வந்து போட்டுக்கணும். பாருங்க, 2000 ரூபா. 2 வேணா 1 ஃப்ரீ. இது 2000 வேண்டாம் எங்கட காசுக்கு 7000 8000 பேர் ஸ்ரீலங்கன் காசுக்கு. ஒரு ஆளை சந்திச்சாங்க. அவள் சுவிஸில் இருக்கிறாவாம், ஜெஃப்னா தான். இங்கே வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறா ஒரு கேர்ள். ஒரு ஆள் சந்திச்சுட்டு காய்ச்சிட்டு போகிறான். எவ்வளோ நாள் நிற்பீங்கன்னு 2 வீக்ஸு கிட்ட நிற்ப மட்டும் வந்தா போகிறா பாருங்க. அவள் தானே அவள் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னா வந்து இதில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். வெளியேறோம். அந்த வெங்கடேஷ் அண்ணா தான் கால் பண்ணுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓ, நல்லா இருக்குதா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ வெங்கடேஷ் அண்ணா அனுப்பின ஆள் வர்றான். இவரோட தான் நாங்கள் போகிறோம். சரி, ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஆர்மி இவையெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பினோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக அண்ணா சொன்னவர் எங்கே போக போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் மெட்ரோவில் போக போகிறோம். மெட்ரோவில் போய் இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணா நாங்கள் போகிற இடம்? இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ? 18 கிலோமீட்டர்ஸ். 18 கிலோமீட்டர்ஸ் மெட்ரோவில் போயிட்டு நாங்கள் தங்க போகிற ரூமுக்கு போக போகிறோம். ஆனால் இங்கே பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாமே வந்து அந்த தமிழில் போட்டிருக்கணும். தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருக்கணும். எங்களோட யாழ்ப்பாணத்தில் கூட கூடுதலாக எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் பார்க்கணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த போர்ட் எல்லாத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட்டாக தமிழ், அதுக்கடுத்து தான் வந்து ஆங்கிலம், அதுக்கடுத்து தான் ஹிந்தி. என்ன சொல்கிறீங்க? படத்தில் பார்த்த மாதிரியா? படத்தில் பார்த்த மாதிரியா? ஐயோ, இப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இது கட்டட இது எல்லாம். சரி, அண்ணா சொன்னவர் வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து மெட்ரோ இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷனில் ஏற சொன்னவர். அண்ணா உங்களோட பேர் என்னண்ணா? ராஜா அண்ணா. நீங்கள் எவ்வளோ காலமாக சென்னையில் இருக்கீங்க? நான் ஒரு 15 இயர்ஸ் சார். 15 இயர்ஸா? இப்போ சென்னை என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னது? உடனே யோசிக்காமல் சொல்லணும். சென்னை என்றால் இதுதான், மெரினா பீச் தான். சென்னை என்றாலே மெரினா பீச் தான். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் மெரினா பீச்சா? தூரம் போகணும். நம்ம ஸ்டே பண்ணுற பக்கத்தில் தான் போகணும். ஓகே. சரி, இங்கே சென்னையில் நிற்கிற நேரம் என்னென்ன விஷயங்களை காட்டலாமோ அவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு கவர் பண்ண போகிறோம். மெட்ரோ நிலையம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாலே இருக்குது. தொடங்க வேண்டிய வேலையை நடராசா சர்வீஸ்
இனித்தான் எங்களுக்கு தெரிய போது. முதல்ல இந்த பேக்கை வந்து ஒரு இடத்துல வந்து கலட்டி வைக்கணும். ஏண்டா சரியா கீழே தெரியுது. இதில் மெட்ரோவில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது மற்ற கூடுதலான எல்லா இடத்துலையும் பார்க்க எல்லாருமே வந்து சாரீஸ் தான் கட்டியிருக்கணும். இதில் எங்களோட லக்கேஜெல்லாம் போட்டு போகிறதான் போகலாம். சரி, இதில் வந்து எங்களோட லக்கேஜெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்த பிறகு 3 பேர் போய்க்கலாம். போகலாமா? ஒரேடியாக போகலாமா? ஓகே. இதில் வந்து QR கொடுக்கணும். அது திறக்கிற நேரத்தில் 3 பேரும் டப் பண்ணி ஓடிடும். ரைட். மெட்ரோ ஸ்டேஷனையே பார்க்க ஏர்போர்ட் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. ஃபாரினர்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாமா. வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் அதில் ஸ்கேன் பண்ணினா வாட்ஸ்அப்புக்கு வரும். அதோட ஜிபேயில் பே பண்ணினா போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொன்னதை பாருங்க. இதுதான் மெட்ரோ. எங்களுடைய தண்டவாளம் மாதிரி இல்லை, இது மின்னில் இயங்கும் தொடர் வந்து இப்படி தான் இருக்குப்பேன். முதலையாக தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ ரயிலில் போயிடுவோம். இங்கே வருங்க. வேறு லெவல். ஃபுல்லாக ஏசி தான். சரி, உள்ளுக்குள்ள வந்துட்டோம். உள்ள ஃபுல்லாகவே வந்து ஏசி தான். இதுக்கு எவ்வளோ சார்ஜ்? 30 ரூபா. 18 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 30 ரூபாய். நல்ல சூப்பராக இருக்குது. அதில் எந்தெந்த ஸ்டேஷன் வருதோ அதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து போவோம். இது படங்களில் வர மாதிரி இருக்கா? இது இருக்கா? இது ஒரு படத்தில் சண்டை காட்சியில் வந்து வேறு இருக்கா? இவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு படத்தில் ஃபுல்லாகவே ரைட். இதுக்கு பின்னால் போய்க்க வந்து ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து பார்த்து கொண்டு போவோம். இங்கே பாருங்க, பார்க்கிங் எல்லாம் அங்கே இருக்குங்க. இதால் தான் நாங்கள் வந்து காமராஜ் உள்நாட்டு முனையம். இவ்வளோ ஸ்மூத்தாக இது வந்து அந்த நகர்றது ஒன்றுமே வந்து தெரியாது. பின்னால் பாருங்க, இந்த ஒரு அசையம் இல்லை. பின்னால் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே தானே. இந்த டிஸ்பிளேயில் வந்து போகுது எந்த ரூட்டால் போகிறோம், எதில் இறங்கணுமெண்டு இதில் டிஜிட்டலைஸாக போட்டிருக்கோம். அது வந்து ஸ்மோக் பண்ண இல்லாத கேமரா ஸ்கூட்டி இருக்குன்றதெல்லாம் வந்து போட்டிருக்கணும். ஃபுட்டும் நொட் அளவு இல்லைன்றது போட்டிருக்கணும். எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குங்க. இந்த ஏர்போர்ட்டில் தான் நாங்கள் ஒரு அசையும் இல்லை. ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி எடுத்து வச்சா அதை ஊற்றாமல் கொள்ளாமல் போய் சேருவேன். அது ஒரு முக்கியமானது. ஃப்ளைட்டில் கூட எங்களுக்கு இந்தளவு ஏசி கிடைக்கல. மெட்ரோவில் அப்படி ஒரு ஏசி கிடைக்கல. கீழே ஃபுல்லாக வந்து அவ்வளோ டிராஃபிக் என்று வருங்க. இப்போ நாங்கள் கிண்டி கிட்ட வந்துட்டோம். இதில் இருந்தால் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து மெட்ரோ வந்து போவோம். மெட்டது என்னென்னா பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து சொல்லினோம். அடுத்தது எந்த ஸ்டேஷன் வரப்போகுது, எந்த கதவை திறக்கும் என்று சொல்லினோம். அதோட நான் பயப்பட்டதை வந்து ஃபஸ்ட்டாக வரைக்கும் எங்களுக்கு வந்து தெரியாதானே எங்கே போகணுமெண்டு. ஆனால் இவையில் வந்து அதில் லவுட் ஸ்பெண்டிங் ஒன்றும் இருக்கணும். அதோட இந்த மெப்பிலையும் வந்து ரயில் எந்த ஸ்டேஷனால் மூவ் ஆகணும் காட்டி கொண்டிருக்கும். இதில் பாருங்க, இதுலேயும் வந்து தமிழ் போட்டிருக்கணும். அன்பு கூர்ந்து பதவிடம் என்று விலகி நிற்கவும். இதில் எல்லா இடத்துலையும் தமிழை பார்க்க உங்களுக்கு என்ன யோசனை வருது? தமிழ்நாட்டில் தமிழுக்கு வந்து சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவ்வளோ க்ரௌட் ஆகிடும். நாங்கள் வரைக்கும் எம்டியாக இருந்தது. எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த மெட்ரோவை வந்து யூஸ் பண்ணினோம். அதோட இப்போ எங்களோட இடத்துல எல்லாம் வந்து செக் பண்ணிவினோம் டிக்கெட்ஸ். அப்படி ஒன்றுமே இல்லை. இது மெட்ரோவில் ஒன்லி எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக டிஜிட்டலைஸாக போகக்கூடிய மாதிரி இருந்தது. டிக்கெட் எடுக்கையும் அதில் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் அந்த போய்க்கையும் ஸ்கேன் பண்ணணும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போகாமல் இடையில் நிற்பீங்க.
விம்கோ நகர் பணிமனை மெட்ரோ செல்லும் அடுத்த ரயில் 5 நிமிடங்களில் 2ஆம் நடைமேடை வந்தடையும். Next train to விம்கோ நகர் டெப்போ மெட்ரோ is இந்த மெட்ரோ எல்லாம் வந்து நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க. சரி, ஏர்போர்ட்டுக்கு பிறகு மெட்ரோவிலேருந்து சென்னை வீதிகளுக்கு வந்துட்டோம். இப்போ தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. அதாவது இங்கே இருக்கிற ஆட்டோக்கள் எல்லாமே பாருங்க, ஹையர் ஒரு ஆட்டோக்கள் எல்லாமே வந்து இப்படி இந்த மஞ்சள் கலர்லாம் போட்டிருக்கணும். எங்கள்கிட்ட உள்ள 2 ஸ்டோக் ஆட்டோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து மீட்டர் போட்டிருக்கலாம் பாருங்க. இது எந்த இடத்துல நிற்கிறோம்னா தேனாம்பேட்டை ஸ்ரீநகர் பக்கம். ஸ்ரீநகரில் தேனாம்பேட்டையில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்? அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மயிலாப்பூர். மயிலாப்பூர். இங்கே என்னென்னு சொல்கிறது, ஒரு ஏரியாண்டுக்கு வரைக்கும் எக்கச்சக்க பேர்கள் எல்லாமே எங்கட ஊர்லேயே சின்ன சின்ன சந்துகள் வந்து கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஆனால் இதில் பேர் எல்லாம் என்னென்னு ஞாபகப்படுத்தி எவ்வளோ நாள் நாங்கள் வந்து என்னென்ன போக போகிறோம்ன்றது ஒரு கேள்விக்குறி. பார்ப்போம், போய் முடிப்போம். எதுவும் ஷேர் ஆட்டோ அந்த வரங்க, அதில் ஷேர் ஆட்டோ நிற்கிது. இதில் என்ன மாதிரி ஆட்டோக்களும் இருக்குது. அதோட இங்கே இந்த இதோட ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே நோ பார்க்கிங் போட்டிருக்கணும் பாருங்க. இதான் வந்து ஷேர் ஆட்டோ. வித்தியாசமாக இருக்குது பாருங்க. கூடுதலாக இங்கே பகுதியில் இதை பாவிக்கணும். இது டிவிஎஸ் ஆட்டோ. டிவிஎஸ்ட்டு ஹையர் ஒரு ஆட்டோக்கள் எல்லாமே இங்கே மஞ்சள் கலர்லாம் இருக்கும். மற்றது ஆட்டோ ஓடுறார்கள் இந்த உடுப்பு தான் போட்டிருக்கு. வாழ்க தமிழ்நாடு பாருங்க. ரைட், முதலாவது ஆட்டோ பயணம். பாண்டி பசார். இதான் பாண்டி பசார். ரைட் 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 ரைட். இவையில் சொல்கிற இந்த பேர்கள் எல்லாமே வந்து நாங்கள் எப்படியோ கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா கூடுதலாக இல்லை, முழுமையாகவே வந்து எங்களுடைய இது வந்து இந்தியன் சினிமா, இந்தியன் நாடகங்கள், இந்தியன் தொலைக்காட்சிகள் எல்லாம் தான் நாங்கள் பார்க்குறதாங்க. அப்போ சொல்கிற இந்த இடங்கள் எல்லாமே வந்து எப்படியோ ஒரு முறையாவது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். எதாருங்க இங்கேருந்து பாண்டி பசார் மார்க்கெட்டுன்னு சொல்லிடணும். என்ன பெரிய மார்க்கெட்டாங்க, கணக்கு சீப்பான பொருட்கள் அப்படி எடுக்கலாம். பாண்டி பசார்ன்றைக்கு இப்போ இவர் சொல்லல எனக்கு. இப்போ பாண்டி பசார்ன்றைக்கு அப்படி ஒரு நினைப்பு. ஏன்னா அந்த இடங்கள், டிவிஎல் படங்கள் அப்படி பார்த்து எங்களுக்கு அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட்டுக்கு சாப்பாடுகள் இது எல்லாம் வச்சிக்கிறோம் படங்களில் பார்க்குற மாதிரி. நான் உங்களுக்கு இதில் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். மற்றது கிட்டடியில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுன்ன வழியாக எல்லா இடமும் வந்து இந்த எலெக்ஷன் போஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்கணும். எப்போவுமே வந்து ஒரு புது இடத்துக்கு, ஒரு புது நாட்டுக்கு போய்க்க எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ இந்த காட்சிகள், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல படங்கள்லையோ நாடகங்கள்லையோ வந்து வந்திருக்கும். அதை வந்து நேரில் பார்க்குறோம். என்ன சரி சரி சத்தம் ஆளுக்கு நின்றுட்டு இப்போ ரூமுக்கு போய் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்து போகிறோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற வழியில் இதுதான் ஸ்டெல்லா மேரி காலேஜ். இந்த பேரும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு படத்தில் வந்திருக்கோம். சென்னையில் ஃபேமஸான இது வந்து லெஃப்ட் போனால் கோபாலபுரம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து போயஸ் கார்டன். ரைட், போயஸ் கார்டன் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். போயஸ் கார்டன்லாம் அந்த முக்கிய விஐபி எல்லாம் வந்து அந்த போயஸ் கார்டன் அந்த ரோட்லாம் வந்து இருப்பினோம் பாருங்க. அண்ணா விஜயும் வரப்போகிறேன். ஆமாம், விஜய் இங்கே தான் வரப்போகிறேன். அடுத்து வீடு இங்கே தான் பார்த்து. இப்போ தமிழ்நாட்டின் சிஎம் விஜய் அவர்களும் வந்து போயஸ் கார்டன்லாம் வர போகிறார். இப்போ நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாறின நேரம் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு முதல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணினாங்களா. ஆனால் எலெக்ஷன் மட்டும் நீங்கள் வராதீங்க, வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, கணக்கு செக்கிங்காக இருக்குமென்னு சொன்னவ. அதனால் நாங்கள் எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். என்ன ஆட்சி மாறின அப்புறம் என்ன மாதிரி இருக்குது? நல்லா இருக்குது. போக தான் தெரியும். போக தான் எல்லா விஷயமும் தெரியும். பார்ப்போம். எல்லாமே வந்து மக்களின் தீர்ப்பு தானே, அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கு. போக பார்ப்போம். 6 மாதம் கழிச்சா தான் தெரியும். ரைட். இது வந்து இந்த மியூசிக் அகாடமி, ஃபேமஸான பரதநாட்டியம் அதுகள் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குமா. எப்பயுமே வந்து
கூடுதலாக இந்த ஊர்க்காரராக இருந்தால் தான் எங்களுக்குமே நல்லா ஏன்னா அவையெல்லாம் நல்ல விஷயங்கள் சொல்லி கேட்டுருக்கிறோம். இப்போ அண்ணா கொஞ்ச நேரத்தில் எங்களை தனியை விட்டுட்டு போயிடுவார். நாங்கள் அதுக்கு பிறகு பார்த்து போகிறோம். ஆனால் நான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல மாட்டேன். நாங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எங்களோட ஊரில் இல்லாத விஷயங்கள் இங்கே இன்னும் புதுசாக அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம், இங்கே எல்லாருமே வந்து நார்மலாக போனாலும் வந்து சாரி கட்டி கொண்டு போயிடும். எங்கள் ஊரில் எல்லாம் ஏதாவது விசேஷங்கள் அப்படி இல்லாட்டி ஆஃபீஸ் வேலையில் இருந்தால் தான் கூடுதலாக சாரீஸ் எல்லாம் கட்டிக்கணும். அதுதான் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போயிட்டோம். அப்படி கொஞ்சம் வித்தியாசங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, அந்த படத்துல எல்லாம் காட்டும் சின்ன படியங்கள் வியாபாரம் செய்கிற மாதிரி. அதில் ஒரு சின்ன படியன் வந்து அங்கே போயிட்டான். இந்த சின்ன படியன் வந்து இது விற்கிறான், அந்த காதைக்கு இது செய்கிற விஷயம் எல்லாமே நாங்கள் டிவியில் பார்த்தது நேரில் பார்க்குறோம். மெரினா பீச்சுக்கு எத்தனை மணிக்கு போனால் நல்லா இருக்கும்? சாயந்தரம் 5:30. சரி, இப்போ ஆயிருக்கு பார்க்கும். சரி, 5 மணி. அண்ணா வந்து அதான் அண்ணா வந்து எங்களுக்காக கன நேரம் வந்து வெயிட் பண்ணினவர். நன்றி அண்ணா. ஏன்னா வந்து 1.5 மணித்தாலும் ஃப்ளைட் லேட். ஸோ கன நேரம் வெயிட் பண்ணியிருப்பார். மற்றது நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. தமிழ்நாடு தமிழில் கயக்க தெரிஞ்சா சரி. எங்களோட இலங்கையில் கூட நாங்கள் கொழும்புக்கு போனால் யோசிப்போம், ஏன்னா அங்கே ஃபுல்லாக சிங்களம் அது இதுண்டு. அதுவும் இங்கே இந்தியாவில் வேறு மாநிலங்களுக்கு போய் யோசிக்கலாம். தமிழ்நாட்டில் தெரிகிறதுக்கு எந்த வித பயமுமே இல்லை. தமிழில் காய்ச்சி அதுதான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஜிபே என்ன ஜிபே தான் மெயின். காசு தேவையே இல்லை. ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிஜிட்டல் இந்தியா. ஸோ நாங்களும் வந்து இதை பார்த்து போயிடலாம். இப்போ நாங்கள் இனி வந்து செய்யணும். ஜிபேயில் வந்து பே பண்ணி விட்டோம்னா சரி. நாங்கள் அலசின் ரோக்கோண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறோம். பாருங்கண்ணா, ஃபஸ்ட்டாக நாங்கள் தமிழ்நாடு வந்து சந்தித்த ஆட்டோக்காரன்னா வர்றேன். உங்களோட பேர் என்னண்ணா? நூறாகமோ? ரைட். ரைட். இதில் பாருங்க, நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துக்கிறோம். ரைட். ஒவ்வொரு விடயங்களை இனி போடுவோம். சரியா? இது போடுவோம். ரைட். சந்தோஷம். ரைட். எல்லாருமே வந்து டிவிக்கு தான் சப்போர்ட். இங்கே தான் வந்து தங்க போகிறோம். இதுவும் வந்து தமிழில் போட்டுக்கணும். நியூ உட்லேண்ட்ஸ் ஹோட்டலை அப்படியோ தமிழ்லேயே மொழிபெயர்த்துருக்கணும். இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே முதலாவது சம்பவம் ஒன்று பதிவாயிட்டு, நாங்கள் புக் பண்ணினது வந்து வேறு ஹோட்டல், நாங்கள் வந்தது வேறு ஹோட்டல். ஒரே பேரில் கிட்டத்தட்ட சின்ன நியூ உட்லேண்ட்ஸ் ஹோட்டல். இது அது உட்லேண்ட் இன்னண்டு கிடந்தது. சின்ன சேஞ்சில் வேறு இடம். இதிலேருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நாங்கள் அங்கே தான் போகணுமேண்டா. கேன்சலும் பண்ணிடாது. ஆன்லைன்லாம் வந்து புக் பண்ணினாங்க, கேன்சல் பண்ணினா ஹாஃப் பேமெண்ட்டு கிட்ட எடுப்பினோம். அதோட இங்கேயும் வந்து அதை விட ரேட் கொஞ்சம் கூடவாக தான் சொல்லினோம். இப்போ அங்கேயே போவோம். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து கணக்கு மால்ஸ் இருக்குது. அதாவது கூடுதலாக என்னென்னா வந்து சிட்டி சென்டர் இதில் வேறு நல்ல பெரிய மாலோ. நாங்கள் இப்போ ரூம்ஸுக்கு போட்டு முடிஞ்சால் வருவோம். மற்றது என்னென்னா வந்து எங்களோட ஊரில் எல்லாருமே வந்து கட்டாயம் ஹெல்மெட் போடுவேன். நம்ம இங்கே வந்து ஹெல்மெட் போடாமல் நார்மலாக தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. போலீஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? ஃபைன் போடுவாங்களா? ஆனால் எல்லாரும் தெரியுறாங்க. போயிடலாம். அங்கே கட்டாயம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் இல்லை. கட்டாயம் ஹெல்மெட் ஃபைன், கட்டாயம் பெரிய ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ குடிச்சிட்டு வண்டி ஓடினா எல்லாம் ஜெயில், வாகனத்தை கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டாக. ஸோ இங்கே அப்படிலாம் இல்லை. அது நாங்கள் வந்த உடனே நாங்கள் இந்த ஆட்டோ தான் நல்ல மஞ்சள் கலரில் எங்களோட ராசாத்தின கலரில் இருக்குது. அண்ணாக்கு ராசாத்தி என்று சொல்ல அண்ணா ஜோசிப்பார். நாங்கள் ஒரு வேன் ஒன்று ஒரு வீடு மாதிரி மாற்றி இலங்கை ஃபுல்லாகவே வந்து 120 நாள் அந்த வேன்லேயே திரிஞ்சோம். அதுக்குள்ளேயே குக் பண்ணி அதுக்குள்ளேயே சமைச்சு 4 பேர். எங்களோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வாகனத்தை தான் ராசாத்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதே மாதிரி கலர் பண்ணி ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அப்படி ஒன்று இங்கே செய்யலாம்னு யோசிக்கிறேன். இந்த ஏரியா ஃபுட்டுக்கு ஃபேமஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. ஸோ
வேற லெவல் தரமான சம்பவங்கள் இருக்கு. என்ன சரி தரமான சம்பவங்கள் இருக்கு. அதான் என்ன எங்கட ஊர்ல ஆப்பிள் ஆப்பிள் 200. மாதுளம்பழம் எவ்வளோ? மாதுளம்பழம் இங்கே மலிவா? மாதுளம்பழமும் 250 அப்படிதான். நம்ம ஊரில் 1 கிலோ மாதுளம்பழம் 3500 4000 ரூபா. ஒரு ஆப்பிளே 250 ரூபா. ஒரு ஆப்பிள் 250 ரூபாண்டா உங்கள் ஒரு காசுக்கு ஒரு ஆப்பிள் 40 ரூபா. நான் முன்னு 12 இல்லை 40 ரூபாய் விட கூட 40 to 50 ரூபா. ஓ வேறுங்க போகிற ரோட் வந்து அவ்வளவு டிராஃபிக்காக ஒரு இதான என்னென்னு சொல்கிறது நெரிசல் கூடின இடம். இந்த ரோட் சைடில் எல்லாம் வச்சு உணவுகள் எல்லாம் இருக்கணும். ஓமா நீங்கள் தங்கியிருக்க பிளேஸ்லேயே வந்து பார்த்தசாரதி டெம்பிள் பெருமாள் அதுவும் ஓல்டு டெம்பிள். ஓகே ஓகே. பார்த்த சாரதி டெம்பிள். இந்த கோயில்களுக்கு முன்னாலே எல்லாம் இந்த பூக்கட்டி கொண்டு நிற்பினோம். அப்படி எல்லாமே வந்து இதில் நிற்கணும். ரைட் ரைட். இந்த மாலையல் பூக்கள் எல்லாம் வச்சுருக்கேன் மேடம். ம் இங்கே தார் எல்லாம் பாருங்க எப்படி ரோட்டுக்கு பக்கத்தில் சும்மா விட்டுருக்குறாங்க. தார் இங்கே இந்த சைடில் விட்டுருக்கிற எல்லாம் வந்து பைக்குகள் விற்கிற இடமாம். பைக்குகள் பைக்குகளோட விலையை கேட்டால் எங்களுக்கு தலை சுத்துது. 1,30,000 நியூ எம்டி. எங்கட ஊரில் 14 லட்சத்துக்கு மேலே. அதுதான் நான் அதை கன்வர்சேஷன் ரேட் போட்டு பார்த்தாலும் எப்படியும் ஒரு 1.5 லட்சம் பண்ணு பார்த்தோம்னாலும் 4 மடங்கு போடுவோம். 4 மடங்கு போட்டால் 3 6 7 லட்சம். ஓகே அதுண்ட டபுள் மடங்கு அங்கே விற்பனை. ஸோ உண்மையிலே இலங்கையில் இருக்கிறார்கள் வாகனம் பெற்றாங்க சரியான பாவம். நீங்கள் வாகனமோட ஆசைண்டா இங்கே இந்தியாவுக்கு வந்து ஒரு வாகனத்தை வேண்டி ஓடிட்டு போங்க. இதான் வந்து சேப்பாக்கம் விளையாட்டு மைதானம். பெரிய பெரிய மச்சஸ் எல்லாம் நடக்கும். வருவாங்க ஐபிஎல் எல்லா இடம் ஆட்டோஸ் தான். சென்னை என்னாலே ஆட்டோ. பாரதி மெஸ் நல்லா இருக்கும். வெஜிடேரியன். ஓகே நம்மளோட ரூம் இதான். வெரி குட். சரி வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் வந்து மாற்றி போட்டது கொஞ்சம் சிக்கலாம் யோசிக்க கூட. மற்றது வந்து என்னென்னு சொல்கிறேன் இலங்கையிலேருந்து நாங்கள் வரைக்கும் வந்து கணக்கு டாக்குமெண்ட்ஸுகள் வந்து கேட்கணும். அடுத்தது எங்கே போக போகிறீங்க அது எல்லாமே வந்து அவை ஃபீட் பண்ணிவிடும். நாங்கள் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு திருப்ப போய்க்க அதெல்லாம் சொல்லிவிடும். வரைக்கே கேட்டவ அப்புறம் ஓகேண்டு இதாகிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? இங்கேருந்து போவோம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்க்க இங்கேருந்து எக்ஸிட் அடிக்க நீங்கள் இதில் தங்கி இருக்கீங்க என்னென்னு போனீங்க எதுக்கு போட்டீங்க இதெல்லாம் கேட்பாங்க. வந்தது மட்டும் இல்லை போய்க்கே கேட்பாங்க. ஏண்டா இப்போ என்னென்னு சொல்கிறது சில வேலை அந்த தேவையில்லாத செயற்பாடுகள் அன்றைக்கு வந்து அதில் தவிர்க்கொள்ள வைஃபை பாஸ் பண்ணோம். வந்து பார்ப்போம். ஸோ அண்ணா புக் பண்ண சொன்னது இன்னும் உண்டு. நாங்கள் தேவையில்லாமல் இதை மாற்றிட்டோம். சரி என்ன செய்வது ஒன்றும் செய்யலாம். நாங்கள் தங்க வந்த ரூம் அந்த பில்லுக்கெல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் இருக்குதானே இதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் வச்சுக்கணும். மற்றது இது சோப்பா ஸ்நாக்ஸ் தான். மற்றது டீ போட்டு குடிக்கக்கூடிய இது வச்சுக்கணும். இவ்வளோமே சேர்த்து 3200 ரூபாய்க்கு முதல் நாள் ரூம் எடுத்துட்டோம். நம்ம ஊர் காசுக்கு எங்களோட ஊர் காசுக்கு 10,000 சொச்சம் வந்தது. 11,000 கிட்ட வந்தது. சரி என்ன செய்கிறது அவசரத்துக்கு வேறு ஒன்றுமே வந்து புக்கிங்கில் கிடைக்கல. எல்லாம் வந்து ஃபுல்லாக இருந்தது. இது இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருந்தபடியாக வந்து கணக்கு பேர் வந்து போகிறபடியாக வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னவன். டிவி இருக்குது வாஷ்ரூம் இருக்குது. இவ்வளோ தான். இனி ஃப்ரெஷ் ஆகிட்டு
அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம் எல்லாம். இதில் பாருங்க, இதில் என்னென்ன ஸ்நாக்ஸ் தந்திருக்கணும்னு பார்ப்போம். இது அந்த ஹோட்டலாலே தந்திக்கணும். இது என்ன சாமான்? இது வந்து டூத் பேஸ்ட், ப்ரஷ்கள் இதெல்லாம் வச்சுக்கணும். அதோட லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் சின்ன சின்ன பேக்கெட்ஸ். இது வந்து 5 ரூபா பேக்கெட் பாருங்க. இங்கே எல்லாம் சரியான மலிவு. ஃபுட் இருக்கிற சாப்பாடு எல்லாமே டேஸ்ட் பண்ணுறோம். அங்கே லேஸ் வந்து விலை கூட. லேஸ் அது வந்து இந்த டீ போடுறதுக்கு, நெஸ்கேஃபே போடுறதுக்கு வச்சுக்கணும். போட்டை போட்டுருக்கு தேவையான நாங்கள் போட்டு குடிக்கலாம். ஆனால் லேஸ்